நம்ம தியானத்துக்குள்ள இங்க நிறைய சித்தர்கள் பாடல்கள், இந்த நிறைய புராணங்கள்ல எழுதப்பட்ட நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய மேல உங்களுடைய அடிப்படையில எத்தனை உலகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராருக்கு ஏதாவது தெரிஞ்சா அதை சொல்லுங்க. பொதுவா எத்தனை உலகம் இருக்கும்? எத்தனை? வேற இப்போ மொத்தமா ஒரு 7, 14 அப்படின்னு கணக்குல சொன்னாலும் 3 தான் அதோடைய நிரந்தரமான ஒரு செயலா சொல்றாங்க. அந்த 3 உலகத்தான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு படைப்போட தத்துவத்துக்குள்ள அது உருவாக்கப்படுதுங்கிறாங்க. அந்த 3 உலகம் அப்படிங்கிறத 3 தன்மைகள், 3 அலைவரிசை. 3 உலகம் அப்படின்னு பார்க்கறதோட 3 விதமான அலைவரிசைகள் செயல்படுற இடம். அப்ப 3 விதமான அலைவரிசையும் செயல்படுற இடத்துக்குள்ள 3 விதமான தன்மைகள் கொண்ட செயல்கள், இயக்கங்கள் நடக்கும். அந்த 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 விஷயங்கள் அங்கே உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இப்ப பாதாள லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கு. அங்க நாகங்கள் சம்பந்தமான செயல் வடிவம் இருக்கு. பூலோகம் மனிதர்கள், மேலோகம் இறை சக்தி இப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3. இதுல பாதாள லோகங்கிறது நம்மளுடைய இடுப்பு, பூலோகங்கிறது நம்மளுடைய இதயம், மேலோகங்கிறது நம்மளோட தலை. இப்ப கீழே பாதாள லோகங்கிறதுல குண்டலினி சக்தியாக இருந்து நாக சக்தியோட தன்மை அலைவரிசைகள் மேல் நோங்கி வரும்போது அது ஒரு வழியா கடந்து வரும்போது மனித தன்மைக்குள்ள இருக்கிற அந்த இதயத்திலிருந்து இதயத்தை மாற்றமைத்து அந்த நாக சக்தியோட ஒரு பெரிய அதிசயத்தையும் பிரளயத்தையும் அது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி மேல இறை சக்தியோட போய் கலந்து ஒரு வேலை பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த உடலோட இருக்கிற தத்துவமாகவும் உடலோட இருக்கிற செயல் வடிவமாகவும் இருக்கு. அப்ப இந்த 3 வடிவமான தன்மைகள் கொண்ட அலைவரிசையால் ஒரு நிகழ்வுகள் நிகழப்படுகிறது அப்படிங்கிறதா இதோடைய வடிவமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இடுப்புக்குள்ள ஒரு நாகத்தன்மையோட சக்தியால செயல்ல தான் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறவனுக்கு மாற்றம் கிடைக்குது. அப்ப நாகத்தன்மை கொண்ட சக்தியும் ஒரு மனிதனும் சேர்ந்து மிகப்பெரிய பணிகளை, அதிசயங்களை, பாடல்களை, கடவுள் தத்துவத்தை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் குறிப்பு. ஆனா அந்த உணர்வற்ற தன்மைங்கிறது தலைய சொல்றாங்க. தலையோடைய உச்சியை சொல்றாங்க. அந்த உச்சி குழிங்கிறத அதை வடிவத்தை சொல்றாங்க. அப்ப அந்த உணர்வற்ற தன்மை அங்கதான் அந்த வடிவத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் 90 விழுக்காடு மக்களுக்குள்ள எல்லா வடிவத்துக்குள்ளேயும் இந்த நாகத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைந்து பணி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உணர்வற்ற தன்மையில பணி செஞ்சவங்க ரொம்ப குறைவு. அந்த பணிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்ப 3 உலகங்கிறது தான் 3 காலம், 3 யுகம், இதெல்லாம் அந்த 3க்குள்ளேயே தான் ஒரு செயல் வடிவமாக பிரிக்கப்பட்டது. அப்ப நீங்க இடுப்பை இதுதான் வடிவமா வச்சு கீழே குண்டலினி இருக்கு, அந்த வாராகியா இருக்கு, கலப்பையை வச்சு உளுந்து அதை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற செயலும், கீழே இடுப்பு பகுதியில ஒரு நரம்பா சுருண்டு கிடக்கு, நாகம் படுத்து கிடக்கு, அது மேல ஓங்கி வரும் அப்படிங்கிறது சொல்றதுக்கும், இப்ப இதயத்துக்குள்ள மனம் வேலை செய்யும் போது ஒரு மனிதன் கீழ்நிலையை நோக்கி போயிடுறான், மனிதன் ரொம்ப மோசமா இருக்கிறான் அப்படிங்கிறது நடுவுல இதய மையத்துலதான் மனிதன் வாழ்கிறான். அப்ப மனிதனுக்குள்ள பெரிய மாற்றமும் மனிதனுக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சியும் புதுசும் வாழ்க்கையில எப்படின்னா, ஒரு நாகத்தோடைய அலைவரிசை கிடைக்கும் போது அவன் மிகப்பெரிய மாற்றத்துக்குரியவனா மாறுறான், அவன் அதிசயத்துக்குரியவனாக மாறுறான். அப்ப மனிதனாகவும் இருக்கிறான், நாகத்தன்மையில செயல்படுறான். அப்ப அதுக்குள்ளேருந்து அவன் என்ன பண்றான், ஒரு அதிசயமான ஒருவனாக அவன் பண்றது எல்லாம் அதிசயம். அதான் மேஜிக், அதான் சித்து அப்படிங்கிறாங்க. அப்ப மனிதனாக இருந்து செய்யும் போது அங்க சித்து வராது. வேற்று தன்மைக்குள்ளேருந்து இருக்கிற ஒரு அலைவரிசைகள் ஒருத்தனுக்கு பாய்ச்சப்படும் போது அதுக்கு வேற ஒரு செயலாகுது. அப்ப இந்த இதயத்துக்குள்ளேருந்து இருக்கிறவனுக்கு மேல போகாமலேயே அவனுக்குள்ள சில நபர்களுக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு மேலேயே போகாமையே, கழுத்துக்கு போகாமையே இதயத்திலேருந்து நாகசக்தியிலேருந்து இருந்து நிறைய பேருக்கு தலையோட விஷயம் அந்த அந்த அனுபவம் கீழேயே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த அலைவரிசையோட தன்மை இவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அவனுக்குள்ள ஒரு மௌனம் கிட்டி இருக்கு, ஒரு சமாதி இருக்கு. அவன் ரொம்ப மௌனமா ஆழ்ந்து போய் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு செயல் வடிவத்துக்குள்ளேயும் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. அப்ப அந்த உடலுடைய தன்மைக்குள்ள 3 தத்துவங்களாக, 3 வடிவங்களாக ஒரு உடலுக்குள்ள இருக்குங்கிறது தான் நிதர்சனமான ஒரு செயல் வடிவமா இருக்கு.
அப்ப ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் தன்னுடைய இடுப்பு பகுதிக்குள்ள கீழே இருக்கிற அந்த செயல்பாடுகள்ல மிக சக்தி வாய்ந்த நாகத்தன்மைகளுக்குள்ள இருக்கும்போதுதான் நீ மனிதனிலிருந்து அலைவரிசையில வேற வடிவத்துக்குள்ள மாறுற. அப்ப இதயம் நடு மையத்துக்குள்ள இருந்து நீ மனிதனாக நீ ஆசைக்குரியவனாகவும் மிகப்பெரிய வேற ஒரு செயலுக்குரியவனாகவும் மாறி போற. அப்ப தலைய நீ டச் பண்றதோ தலைக்குள்ள போறதோ அதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அங்க ஒருத்தன் உணர்வற்று இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமா இருக்கு. இதுதான் தியானத்துக்குள்ள வடிவத்துக்குள்ள சொன்னாங்க. அதே நேரத்தில் இது ஈரேறு உலகம், எல்லா செயலும் எல்லா வடிவமும் என்னன்னா இந்த உணர்வற்ற நிலைகளை யாரும் அடையறது இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. அதனால இந்த உண்மைத்தன்மைய சில உலகத்துக்கு நாங்க போக முடியல, நாங்க கண்ட உலகம் இதுதான் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய குறிப்பாகவும் எழுத்தாகவும் இருக்கு. அப்ப உன் உடல்ல தான் இருக்கிற இங்க பெரிய ஹைலைட், உன் உடல் தான், உன் தலை தான். உன்னால தில்லு இருந்தா நீ பெரிய ஆளுனா உன் தலைக்குள்ள போய் ஒரு வேலை செஞ்சு பாரு. உன் தலைக்குள்ள நீயும் ஒரு வேலை செஞ்சு பாரு. உன் தலையை நீ கண்டுபிடி. வேற யார் தலையை பிடிச்சி கண்டுபிடிக்க போறது கிடையாது. உன் தலையை தான் உன் உடலுக்குள்ள இருக்கிற தலைக்குள்ள போய் நீ வேலை செஞ்சு ஒரு செயல் வடிவத்தை நீயே உன் தலையில கண்டுபிடி. காலங்காலமாக இருக்கிற இந்த செயல் தான், இந்த உன் தலைக்குள்ள இருக்கிறது தான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க போனவன் எல்லாம் மாண்டு தான் போனாங்கிறது தான் வரலாறாக இருக்கிறது, செயல்பாடுகளாக இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள என்னன்னா அதை ஆழ்ந்து அதை கவனிச்சு அதை நிதானிச்சு போக தெரியல அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஏன்னா அதுக்கு முக்காவாசி காரணம் ஒரு மனித கூட்டமாக உலகம் முழுக்க நீ ஸ்டடி பண்ணிப்பாரு. தியானம் பண்றதுக்கு முன்னாடி உன்னையும் வச்சுக்க, நீ ஆசைப்படுறியா இல்லையாங்கிறத உன் மனசாட்சியை தொட்டு பார்த்துக்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கூட ஆசைதான், இதுல இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்ட. ஏன்னா உன்னை அறியாமையே உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பார்க்கணும், இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒன்னு அறியாம ஒண்ணு இருக்கு. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு போடும்போது பள்ளியில அது நான் பெரிய ஆள் அவனெல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வாய்ப்பு அந்த மாதிரி எந்த குழந்தை இங்க உட்காந்துருக்கு, ஏதோ ஒன்னு ரெண்டு மனநிலை சரியில்லாத குழந்தைகள் அப்படி வேணா இருக்கலாம். மனநிலை சரி உள்ள குழந்தைகள் ஏதோ ஒண்ணு பெற்றே ஆகணும், இல்ல ஏதோ ஒண்ணு பெற்றுட்ட மாதிரி ஒரு ஃபீலு, பெற்றுட்டதை கொஞ்சம் நான் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதா அதோடைய ஃபீலா இருக்க. இந்த உலகம் முழுக்க நானும் பார்த்துட்டேன், என்னை பார்க்க வர்றவங்களும் சரி, இந்த உலகமும் சரி, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கு. யாரும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தரை நான் இன்ன வரைக்கும் பார்க்கல. இங்கேயும் பார்க்கல, வெளியிலையும் பார்க்கல, இங்கேயும் பார்க்கல. அதான் ஓப்பனா சொல்றேன், இங்கேயும் பார்க்கல. இங்கேயும் அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருந்துதான் ஒரு நபர்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு செயலும் அவங்கள நிதான தானே படுத்தணும். நான் பேசுறதெல்லாம் அவங்கள கடல் அலை மாதிரி மேல் நோங்குது. அப்ப மேல் நோங்குதுன்னா அவன் நிதானத்தோட மேல் நோங்கல, ஆசையோட மேல் நோங்குறான். அதான் நான் பாக்குறேன். அப்ப அவனுக்குள்ள இது கிடைச்சிரும், இதை பெற்றுலாம், நம்ம போறது சரிதான். ஒருத்தன் தியானம் பண்றவன் என்ன சொல்றான்னா, குழந்தை மாதிரி நான் பயணிச்சேன், எனக்கு தெரியலங்கிறான். நான் பல நாள் சொல்லியிருக்கேன், என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியல உங்களால. எனக்கு தியானம் கிடைச்சதே விபத்துன்னு சொல்லிட்டேன். இப்ப ஒரு விபத்து நடக்கும்போது தெரியாம தான் நிகழும், புரியுதுங்களா? இப்ப தியானங்கிறதுக்குள்ள பண்ணும்போது உனக்குள்ள ஞானமோ உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கிறது விபத்தா தான் நடக்கும். நீ திட்டமிட்டு ஒண்ணு பண்ற பாத்தியா, திட்டமிட்டு பண்றதையெல்லாம் திட்டமிட்ட தொழில் மாதிரியும் தொழிலதிபர்கள் மாதிரியும் அரசியல் மாதிரியும் இல்ல அதுக்கேற்ற மாதிரி சாமியார் செட்டப்பா தான் நீ பண்ணிக்க முடியுமா? ஞானத்துக்குள்ள எல்லாம் பண்ண முடியாது. ஞானங்கிறது விபத்து, ஒரு ஆக்சிடென்ட், புரியுதா? இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இந்த மாதிரி செயல் வடிவம்லாம் அங்கெல்லாம் திட்டமெல்லாம் திட்ட முடியாது. அப்ப சும்மா பள்ளிக்கு போனவன் ஒருத்தன் ஆசிரியர் ஆனான், சும்மா பள்ளிக்கு போனவன் ஒருத்தன் கலெக்டர் ஆனான், சும்மா பள்ளிக்கு போனவன் ஒருத்தன் பெரிய அதிபர் ஆனான். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம போய் உட்கார்ந்த புள்ள இருக்குல்ல, அந்த பிள்ளைக்குள்ள ஒரு போதனை கிடைச்சு போய் அது காதுக்குள்ள போய் அது கேட்கப்பட்டு அது ஒரு பெரிய வடிவமா மாறுனுச்சுங்கிறது தான் அதிசயம். சும்மா ஊர்ல இங்க விளையாண்டுக்கிட்டு ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த அம்மா என்ன பண்ணானா தூக்கி கொண்டு போய் அவனை உட்கார வச்சா, அவனை உட்கார்றா அப்படின்னா அதுதான் பால்வடினாங்க. அம்மா விட்டுட்டு அவன் முடியாந்துட்டா, மறைஞ்சுக்கிட்டா. ஒரு 15 நிமிஷம் அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துச்சு, பல குழந்தைகளை பார்த்துச்சு, அந்த குழந்தைகளை ரசிச்சுச்சு, பண்ணுச்சு. அப்புறம் அந்த ஆயம்மா வந்தா, நாள் அந்த ஆயம்மாவுக்கு அதுக்கு சீக் ஆகலை. அடுத்த நாள் அப்புறம் சோறு ஊட்டிக்கிட்டா, அப்புறம் ஒண்ணுச்சு, அந்த குழந்தையோட விளையாண்டுச்சு, போனுச்சு. அந்த சூழலோட அது மிங்கலாயிடுச்சு. அப்ப இதை பழக்கணும்னா
அடுத்தது இதுலேருந்து மாற்றமாக 1ஆம் வகுப்புன்னு கொண்டு போய் தூக்கி கொண்டு அங்கே போட்டாங்க. அப்போ அங்கே ஒரு ட்ரௌசர் கொடுத்தாங்க, அங்கே ஒரு செருப்பு கொடுத்தாங்க, அங்கே ஒரு சட்டை கொடுத்தாங்க, ஒரு புத்தகத்தை கொடுத்து இதில் எழுத்தெல்லாம் இருக்குது, உங்கள் அம்மா பேர் இது, உங்கள் அப்பா பேர் இது, கொஞ்சம் எழுது, கொஞ்சம் போ, இந்த எழுத்து என்ன, அந்த எழுத்து என்ன, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு இதெல்லாம் ஏன் செய்யணும்னே தெரியாது. 1ஆம் குலத்து குழந்தைங்கள்ட்ட போய் கேட்டினா இதெல்லாம் ஏன் செய்யணும்னு தெரியாது. அதனால தான் அது அறிவாளியானுச்சு, அதனால தான் அது மிகப்பெரிய செயலானுச்சு. ஆனால் இங்கே தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், இல்லை இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் விடுபடணும், விடுதலையாகணும், எது வேணாலும் இருந்தாலும் அதுக்குள்ள உங்களை தாண்டி ஒண்ணு வேலை செய்யும். அது உங்களால அந்த செயலை கட்டுப்படுத்த முடியாது. அந்த உணர்ச்சி பீறிக்கிட்டு ஒண்ணு வெளியில வரும் பண்ணுவாங்கல்ல, ஒரு குரு பேசிக்கிட்டே இருப்பாரு, அந்த பீறிக்கிட்டு ஒண்ணு அழுவும். அது ஞானத்துக்குரிய கண்ணீரா, இல்ல நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க ஆராய்ச்சிக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுங்கிற கண்ணீரா, இல்ல நாம தேடுறது மிகச்சரிதான், நாம தேடிட்டு இருக்க மாதிரியே அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்கான விஷயமா? சக்சஸ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சக்சஸ் கரெக்டா நான் பயந்துகிட்டே இருந்தேன், உங்கள்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா எது மெசேஜ் வந்துச்சு, என்ன தேடிக்கிட்டு இருந்த? அப்ப நீ ஒரு திட்டத்தோடைய தான் இதை தேடுற. இங்க உலகத்துல எவனுமே ஊரை விட்டு ஓடி திருச்சூழிலிருந்து ஓடி வந்த இவர்கிட்டையும் திட்டம் கிடையாது, என்ன மாதிரி ஆள்கிட்டையும் திட்டம் கிடையாது, இந்த ஞானம்னு பேசின எவங்கிட்டையும் திட்டம் கிடையாது. திட்டம் வச்சிருக்கிறவன் எல்லாம் சாமியார் பயில்வார், திட்டம் வச்சிருக்கவன் எல்லாம் ஆசிரமம் கட்டி செத்து போற பயில்வார். திட்டம் இந்த மாதிரி திட்டத்தினாலதான் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் மக்களை கவர்றதுக்கு எப்படி திட்டம் அறிவிக்கிறானோ, அதே மாதிரி தியானங்கிறத ஒரு திட்டமா அறிவிச்சு உங்களை கவர வச்சு கூட்டமா பல இடங்கள்ல பல டூருக்கு அழைச்சிட்டு போய் உங்களை ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிறதான் இதோட செயல் வடிவம். அதற்கு முக்காவாசி காரணம் சாமியார் கிடையாது, உனக்குள்ளிருந்து எழப்படுகிற எண்ணமும் ஆசையும் சிந்தனையும் தான். இப்ப உனக்குள்ள என்னன்னா, நீ ஒரு சோகத்துல இருக்கிற, ஒரு கஷ்டத்துல இருக்கிற, நீ ஒரு டிராவல்ல இருக்கிற. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து உனக்கு ஒன்னு அறியாமையே மாறுறதுக்கு ஒரு சூழல் அதுவா கிரியேட் ஆகணும். நீ கிரியேட் பண்ற, நீ என்ன பண்றன்னா, முன்னாடி இருக்கிறதையும் இப்ப விற்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து கம்பாரிசன் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ற, அதை உருவாக்க ட்ரை பண்ற. அப்ப இதை உருவாக்கி இதை நீ என்ன செய்ய போற? நான் தான் சொல்றேன், நீ பழைய தியானம் உன் தியானம், புது தியானம் ஏன் தியானம், ரெண்டையும் எடுத்து நீ என்ன செய்ய போற? வாழ்க்கையில உனக்கு ஒரு விபத்துங்கிறது நடந்தாதான் நீ இதை பயன்படுத்தவே முடியும். அந்த விபத்துங்கிறது மனம் இல்லாம போனாதான். மனம் இருக்கிற வரைக்கும் இதை உன்னால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இதுல இருந்து சக்சஸ் பண்ணலாம், இதுல இருந்து ஒரு கம்பெனி மாதிரி நடத்தலாம், இதுல இருந்து பல பேரை ஈர்க்கலாம். ஆனா இதோடைய உண்மை தத்துவத்தை உன்னால ஏற்க முடியாது. அப்ப அந்த ஏற்கணும்னா, அங்கு நான் ஒரு விபத்து நடந்துச்சுங்க, அதுல நான் என்ன ஆனனே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஒரு தியானத்துக்குள்ள உனக்கே தெரியாம ஒண்ணு நடக்கும். அதுதான் அந்த ஒவ்வொரு குருவும் அந்த தெரியாம நடக்கிறத சொல்ல மாட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. அது தானா நடக்கணும், அது நாங்க நடத்த முடியாதுங்கிறது தான். எல்லா பேருமே தியானத்தையோ பயிற்சியோ சொல்லிட்டு உங்க கையை விடுறதுக்கு என்னன்னா, ஒரு நாள் உனக்குள்ள ஒண்ணு நடக்கணும், அது நடந்தாதான் அதுக்கான செயல். செடியை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடந்தா அது பூ பூக்காது, அதை விட்டாதான் அது பூ பூக்கும். புரியுதா? தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு அவனை போய் சொரிஞ்சுக்கிட்டே இடுப்புல இருந்தான்னா அவன் பூ பூத்தரலாம் மாட்டான். புரியுதா? அவன் வேற மாதிரி பூவை பூத்து போடுவான். அதுதான் இங்க பிரச்சனை. புரியுதா? அப்ப அந்த பூவை எடுத்துட்டு போய் நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. அந்த பூவை எடுத்துட்டு போய் வியாபாரம் தான் பண்ண முடியும். அந்த பூவை எடுத்துட்டு போய் ஒரு தேசத்துக்குள்ள நல்ல செயலை உருவாக்க முடியாது. அதான் சொல்றான், தனக்கே தெரியாம ஒரு பூ பூத்தா அந்த பூ விற்பனைக்கு அல்ல, அந்த பூ வாடாது, அந்த பூ எந்த செயலுக்கு இருக்காது, அது பல்வேறுபட்ட நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். கோயில்ல இங்க எல்லா ஒரு கோயில்ல இருக்கு, கலசம்னு ஒண்ணு மேல வச்சிருப்பான். அந்த கலசம் எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாத்துக்குள்ளே இருக்கும். அந்த கலசம் மேல வைக்கப்படுறத ஒருத்தன் ஒரு நாள் உயர்ந்த அலைவரிசையாக இந்த பூமிக்குள்ள வரும். அது என்னன்னா, இந்த பூமிங்கிறது எப்படி இருக்கு, இந்த இதய பகுதி எப்படி இருக்குன்னா சுடுகாடா இருக்கு. இந்த சுடுகாடு ஒரு நாள் சோலையாக மாறுவதற்கு ஒருத்தன் வருவான். அப்ப இங்க என்னன்னா, பிறக்கிறது சாகிறது, பிறக்கிறது சாகிறது, பிறக்கிறது சாகிறது, இப்படியே பிறந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பகுதி ஃபுல்லா.
இப்ப செத்தவனை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தன் வருவாங்கிறதுக்கு தான் கோயில் கோபுரத்துக்கு மேல ஒரு கலசத்தை வச்சாங்க. ஒருத்தன் வருவாங்க, அவன் வருவான். எதுக்கு வருவான்னா செத்தவனை எழுப்புறதுக்கு வருவான். இதே வேலையா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும்னு வருவான். வங்கக்கடல்ல இருக்கிற கடல் பகுதியா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், கன்னியாகுமரி எவ்வளோ பகுதிகள்லையும் செத்தவன் தாங்க அந்த நதிகள்ல வந்து கிடக்குறாங்க. எவ்வளவு பேர் தெரியுங்களா செத்தவன் கிடக்குறாங்க? கோடான கோடி பேர் செத்தவன் கிடக்குறாங்க. புரியுதா? மேல எல்லாம் எவனும் போகல, எல்லாம் கீழே தான் இருக்கிறாங்க. இப்ப இவனுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இவனுக்கெல்லாம் என்னதான் வந்து செயல்? மீண்டும் அவன் பிறக்கிறதுக்கு ஒரு தயாராவான், மீண்டும் இறப்பான், மீண்டும் பிறப்பான், மீண்டும் இறப்பான். அப்படி ஒண்ணு இருக்குல்ல, இவனுங்களுக்கு ஒரு சுழற்சியை ஒரு எப்பயோ ஒரு ரேரா ஒரு உணர்வற்ற நிலையில இருக்கிற ஒரு ஒரு செயல், ஒரு அலைவரிசை வந்து இதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சூழலை ஒருத்தன் வந்து மேல வச்சான். எதை வச்சான்னா ஆகாயத்தை நோக்கி ஒரு டைரக்ஷன்ல ஒன்று வச்சான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சூழல்ல இருந்து ஒருத்தர் ஒரு ஈர்ப்புல ஒன்று வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒன்று வரப்போகுதுங்கிறதுக்கு குறியீடாகும் தான் இதை வந்து வச்சான். ஆனா இதோடைய வழிபாடுகளும் இதோட செயல்பாடுகளும் இதோட முறைகளும் வெவ்வேறு விதமா இருக்கலாம். குறியீடு இதுதான். குறியீடுக்கான செயல் வடிவமும் இந்த இதுக்கான நோக்கமும் வந்து அதுதான். அப்ப வந்து ஒவ்வொருத்தர் மனிதருக்குள்ளேயும் தியானம் பண்றது தவறு, ஒரு நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எடுத்துக்கிட்டு போறது எல்லாம் தாண்டி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நமக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடல் அலை மாதிரி நான் எழுந்தாலும் கடலும் நான் இல்லை, அலையும் நான் இல்லைன்னு தான் நான் இருக்கிறேன். நான் எழும்போது கடலும் நான் தான், அலையும் நான் தான் அப்படிங்கும் போது அப்ப மனமா தான் நம்ம இருக்கிறோம். புரியுங்களா? ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் நான் தான்ங்கிறான், ஆனா எல்லாம் நான் தான் சொல்றவன் உணர்வற்றவங்கிறான். அவனே அதை சொல்றான், கடலும் நான் இல்லை, அலையும் நான் இல்லை, நான் வேற எதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரிதான் இங்க தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த நிதானமும் அந்த சூழலும் வராததுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு அந்த மனம் வந்து உங்களை வேற வடிவத்துக்குள்ள வச்சிருக்குங்கிறது தான். குண்டலினி சக்தியை எழுப்பப்பட்டவனோ, குண்டலினி சக்தியிலிருந்து ஒரு அனுபவத்தை பெற்றவனோ, சக்கரத்திலிருந்து ஒரு அனுபவத்தை பெற்றவனோ மேல் நோங்கி வந்து இதயத்தை கிராஸ் பண்ணி போகும்போது கூட அந்த மனிதனும் நாகசக்தியும் சேர்ந்துதான் செயல்பட்டிருக்கான். அந்த மனிதன் தன்மையில இருக்கிற மனம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்றான்னா அதோடைய வடிவமே வேற செயலா இருக்கிறான். அப்ப மௌனமே அவன் வந்து பெரிய பிரசன்ஸா இருக்கிறான், மௌனமாவே இருக்கிறான். அப்படியே பார்த்தா போதும், அப்படி பார்க்கறான், அப்படியே நடக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் வேறையா இருக்கு. அப்ப இந்த மனித தன்மைக்குள்ள இந்த மனித செயல்பாடோட சேர்ந்து இணைந்தவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முற்றிலுமாக வேறையா இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த தியானத்தையே ஒரு பெரிய நவீனமா ஒரு ஆசையா மக்கள்கிட்ட புரட்சியா மக்களை மாத்துறேன் அப்படிங்கிறான். மக்களை மாத்துறேன் அப்படிங்கிற சொல்றதே ஆசைதான். மக்களை நான் மாத்த போறேன், மக்களை நான் திருத்த போறேன்னு ஒருத்த கிளம்புறான் பாருங்க, அதுவே ஆசைதான். ஆசையோட வெளிப்பாடு தான். கல்வி அப்படிங்கிறது ஓகே, அதை சொல்லி கொடுக்க வரவன் தான் வரான், அவனே அது ஆசைதான். அப்ப மாத்த போறேன், திருத்த போறேன், புரட்சி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு விதமான ஆசைதான். அப்ப எனக்கு இந்த வேலை செய்யும் தெரியும், நான் இந்த வேலையை செய்ய போறேன் அப்படிங்கறதான் அதோட செயல்படும். மாத்த போறேங்கிறது எதை மாத்தணும்னா ஆசையோட இருக்கிறவன ஆசை இல்லாம ஆக்கி போறது இருக்குல்ல, அதுதான் மாத்த போறது. புரியுதுங்களா? அப்ப ஒரு ஊர் ஃபுல்லா ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, அவரை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு போறது இருக்குல்ல, ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சு திருப்பி வரும்போது அதே இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் மாற்றம், அதுதான் மாற்றம், அதுதான் செயல் வடிவம். அப்ப தனக்கு உள்ளத தனக்கு மட்டும் பார்த்துட்டு தன்னுள்ளே ஒருத்தன் வாழ்றான் பாருங்க, அதுதான் எழுச்சி, அதுதான் மாற்றம். இங்க மாற்றங்கிறது என்னன்னா, நீ கற்றுக்கொண்ட கல்விய ஊர் ஃபுல்லா போய் எனக்கு ஒரு அறிவு இருக்குன்னு போய் நீ வந்து வேலை செய்யற, படிச்சதை வந்து யூட்டிலைஸ் பண்ற, ஒரு வேலை செய்யற. அதே மாதிரி தியானம் பண்ற, உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பேசுற, கேப்பு கிடைக்கும் போது சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு டீயை வாங்கிட்டு நீனே அவனுக்கு போதிக்கிற, நீனே ஒரு செயல் வடிவம் செஞ்சுக்கிற. அப்புறம் நீ தனியா உட்காந்து ஒரு காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டு நீனே உனக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்கிற. உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா இங்க இருக்கிற பல பேர் வந்து ஆசிரமம் கட்டிட்டு சாமியார் ஆயிடுவான். வாய்ப்பு கிடைக்கல, எனக்கே தெரியும். 20 பேரை நானே இப்பயே தேர்ந்தெடுத்து சொல்லுவேன், நீ வந்து ஆவ அப்படின்னு நானே சொல்லுவேன். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீ இதுலயே 20 பேர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். 20 பேரை நீ போய் நாளைக்கு போய் கிளாஸ் எடுப்ப, போய் ஒரு வேலை பண்ணுவ,
அதோடைய நோக்கம் என்னன்னா, நீ என்னட்ட தனிப்பட்ட முறையில என்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இது எனக்கு கிடைச்சதை எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்பா. இந்த எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதே மனம்தான். புரியுதா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு சர்க்கரை வச்சு கொடுக்கணுங்கிறதே மனம்தான். அப்ப மனம் இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்ப மனம் இல்லாதவனுடைய ரூட் எப்படி இருக்கும்? இப்ப இங்க மனம் இல்லாம உங்களுக்கு யாருக்குமே போனது கிடையாதுங்க. அதனாலதான் இது ரூட் என்னன்னு தெரியாது. அப்ப ரூட்டே தெரியாம நீங்க எப்படி வேலை செய்வீங்க? மனம் இல்லாதவன் தாங்க இதை பத்தி இது என்ன செய்யணுங்கிறத அடுத்தது அப்புறம் தான். இப்ப மனம் இருக்கிறவன் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தியானத்தை கத்துக்கிட்டோம் அத்தனை பேருமே. மனம் இல்லாதவன் என்ன செய்வான் சொல்லுங்க? நீங்க எல்லாருக்குள்ளே இருக்கு. திருவண்ணாமலையில அவர் இருந்தாரு, அவரே ஒருத்தர் இருந்தாரு. அவர் எந்த கோயிலுக்கும் போகலையா? அவர் பாட்டில் அந்த மலைக்குள்ள அங்க நடந்தாரு, உட்காந்தாரு, இங்க நின்னாரு, குரங்குகிட்ட பேசினாரு, மாட்டுக்கிட்ட பேசினாரு, இதுதான் பண்ணாரு. வேற எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலையே அவர். வேற எந்த செயலுமே அவர் பண்ணலையே. புரியுதுங்களா? வேற எந்த வடிவத்துக்குள்ளேயும் அவர் யூட்டிலைஸ் பண்ணி என்ன பூஜை பண்ண, என் பாதத்துக்கு பூஜை பண்ணுன்னு அவர் சொல்லலையே, செய்ய வைக்கலையே. அவர் எந்த வடிவத்துக்குள்ளேயும் அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு சமஸ்கிருதத்தையோ ஒரு கோஷத்தையோ ஒரு மந்திரத்தையோ அவர் போட சொல்லலையே. கத்திக்கிட்டே கிடங்க அப்படின்னு அவர் சொல்லலையே. அவர் வரும்போது என் தந்தை அருணாச்சலம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வாயிலிருந்து அவர் தந்தை அருணாச்சலம்னு எந்த இடத்துலயும் குறிப்பை காணமே. அவர் தந்தைங்கிற பெயரையே குறிப்பை காணமே. வரும்போது அருணாச்சலம் தந்தைன்னு சொன்னவரு அதுக்கப்புறம் அங்க ஒரு செயலுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தந்தையும் காணாம், பேரையும் காணாம். எங்க போனார் தந்தை, எங்க போனார் பேரு? அதுக்கப்புறம் தானே தீவிரமா சொல்லணும், சொல்லலையே. அதுக்கான காரணம் என்ன? இது ஒரு விதமான செயல். மனம் நிக்காத போது அதை வேற ஒரு வடிவத்துக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துரும். ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இது இயல்பா நமக்குள்ள நடக்குது, நம்ம போறோம். அது ஒரு நாள் இயல்பா மாறுனுச்சுன்னா அது வேற ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுதான் இதோடைய நோக்கமா இருக்க போகுது, இதோட செயல் வடிவமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வடிவத்தை உங்களுக்கு ஏன் பேசுறோம், ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறோம். இப்ப நம்ம எல்லாமே நமக்குள்ள அடாப்ட் ஆனாலும், எல்லாமே நமக்கு கிடைச்சாலும், எல்லாமே நமக்குள்ள இருந்தாலும், அந்த ஆசை அந்த மனம்ங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சா அது திருப்தியா இருக்காது. ஏன்னா ஆசை அந்த மனமுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் தியானம். அதை அப்ரூவ் பண்ணாம இந்த மாதிரி விஷயத்தை அப்ளை பண்ணா அது நல்லா இருக்காது. அது அவ்வளோ பெரிய அதோடைய உண்மைத்தன்மையை அதுக்குள்ள இருந்து நம்மளால உணர முடியாது அப்படிங்கறதான் விஷயம். அப்ப நீங்க நியூட்டன் கண்டுபிடிச்சத ஐன்ஸ்டீன் எப்படி உடச்செறிஞ்சிட்டு போனானோ, அந்த மாதிரி இன்னைக்கு 20 பேர்ல நாளைக்கு கிளாஸ் எடுப்பீங்க, உறுதியா எடுப்பீங்க. அதுல 10 பேராச்சும் எடுப்பீங்க. அதை நீ எழுத்துட்டு போற கிளாஸையோ உன் புத்தகத்தையோ இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு 10 பேர் உன்னோட புத்தகத்தையும் உன்னோட தியானத்தையும் கிழித்து தூக்கி வீசி எறிஞ்சிருவான். ஏன்னா நீ மனதில இருந்து வென்று எடுக்கல. நீ என்ன பெரிய பெரிய ஆராய்ச்சியானா பெரிய சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, உன்னை கிழித்து தூக்கி எறிஞ்சிருவான். புரியுதா? கிழித்து தூக்கி எறிஞ்சிருவான். இதெல்லாம் தியானமே கிடையாதுங்க, எல்லாம் குப்பை தியானங்க, தூக்கி எறிங்க அப்படின்ட்டு போயிடுவான். என்ன பண்ணுவ நீ? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நீ அந்த ஜெனரேஷன்ல கொஞ்சம் வாழ்ந்த பத்தியா, ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வச்சிருந்த பத்தியா, அது மட்டும்தான் உனக்கு இருக்கும். வேற எதுவும் உன்னாலெல்லாம் நீ பெரிய சாதனை பண்ண, பெரிய இது பண்ண, அங்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இங்க கூட்டம் இருக்கு பத்தியா, எவனோ ஒருத்தன் போதை கஞ்சா கொடுக்குறவன் ஒருத்தன் தேவைப்படுவாங்க. கஞ்சாவை தான் இவனுக்கு வேணும். சாமியார் இந்த குரு கொஞ்ச நாள் அந்த குரு மேல பக்தியா இருப்பான். அப்புறமா என்ன பண்ணுவான், செத்து போயிட்டான்னா கஞ்சா கொடுக்குறான். அல்ல எவன் கஞ்சா கொடுக்குறான்னு அவன்கிட்ட போயிடுவான். புரியுதா? இவன் அங்கேயே உட்காந்து நீ கஞ்சா கொடுன்னு 4 வாட்டி கேட்பான், 5 வாட்டி கேட்பான். அவர் சுடுகாட்டுல இருந்து வர மாட்டாரு, சூட்சமத்துல இருந்து கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்க மாட்டாரு. அதனால என்ன பண்றான்னா மார்க்கெட்டை மாத்திடுவான். புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். இது இப்ப கிடையாது, அது அப்பையில இருந்து நடந்துட்டு இருக்கு. எவெல்லாம் ஒவ்வொருத்தனா புதுசா முளைக்கிறாங்கன்னா அங்க கஞ்சா வாங்குறதுக்காக போயிடுவாங்க, அங்க போய் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த கொஞ்ச நாள் அவங்க அந்த கூட்டமா சுத்துறாங்க, எல்லாம் சுத்துவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் வேற எவன்டா இருக்கிறான்ட்டு அங்க போயிடுவாங்க. புரியுதா? இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல போய் இந்த போதையை அனுபவிச்சுக்கிட்டே கிடக்கணுங்க. அவ்வளவுதான் இவங்களோட நோக்கம். புரியுதா? இதுதான் விஷயம். இப்ப இங்க இருக்கீங்க நீங்க, இப்ப நான் இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க. நான் அங்கிட்டு போனோன்னா
இந்த போதை கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா வேற எங்க போதை ஊசி போட்டுக்கலான்ட்டு போதை ஊசியை தேடி அங்க போயிருவீங்க. இது சத்தியம், இது நிதர்சனமான உண்மை. இது இல்லைன்னா கிடையாது. இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா போதை ஊசி தயார் பண்றதுக்கு நீங்களே கத்துக்கிட்டு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருவீங்க. நானே குத்துறேன், எங்க குருநாதர் மின்பக்கம் குத்துவார், நான் பின்பக்கம் குத்துறேன், ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நீங்களே உற்பத்தியை பண்றேன்னு சொல்லி போட்டு தாக்கிடுவீங்க. யூடியூப் சேனல்ல போட்டு ஒரு தாக்கி 4 புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அவனையாவது 2 புகைப்படத்தை போட்டு அதுக்கு மல்லிகைப்பூ அள்ளி போட்டு தாமரையை போட்டு அதுக்குள்ள ஏதாவது ஒன்று வரைஞ்சி ஒன்று போட்டு ஒரு வேலையை பார்த்துருவீங்க. அதுல அவனுக்காவது 2 பேருக்கு இயல்பாவே 2 நரம்பு விழிச்சு அவன் நடுவில் சாமி ஆடிட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஐயோ அதிசயமாகி போச்சு, அற்புதமாகி போச்சு, குருநாதர்னால இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம். அவரே என்ன விழிக்கலைங்கிறது தான் அவருக்கு. நீங்க இப்ப குருநாதரா சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களே இன்னும் நிறைய இடத்துல விழிக்கல. ஆனா அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான் பாரு, இவனோட அவன் பெட்டரா இருக்கிறான். நான் பாக்குறேன் நிறைய வகுப்புல, இப்ப வகுப்பு எடுத்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவனோட பெட்டரா இருக்கான் எதிரில் உட்காந்து இருக்கிறவன். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு உண்மையிலே ஒண்ணு இருக்கு, நமக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன்கிட்ட இருக்குங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு என்னன்னா, அந்த மனம் போயிருச்சுன்னா அவன் அதை வியாபாரமாவோ வணிகமாவோ இல்லாம அங்க என்ஜாய் பண்ண போறதும் அங்க அனுபவிக்க போறது எதுன்னா உன்னுடைய உடலும் உன்னுடைய செயலும் தான் அங்க முதல்ல அனுபவிக்கணுங்கிறான். நீ ஒரு தியானத்தை கத்துக்கிட்டு வேற எவனையோ அனுபவிக்க வைக்கணும்னு நினைக்கிற, வேற எவனையா உன் தியானத்துல இருந்து அனுபவிக்கணுங்கிற. உன் தியானத்துல இருந்து அனுபவிக்க போற நபர் யாருன்னா நீயா தான் இருக்கணும். அப்ப நீ அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த இதுதான். இப்ப ஒரு விஞ்ஞானி இருக்கிறான், ஒரு டாக்டர் இருக்கிறான், அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்கிறது தவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா சேவை செய்யணும் இல்லைங்க, அவனுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல திறமை, அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு துடிக்கிறான். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, அதை நான் உலகத்துக்கு சொல்லணுங்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா மனசு. அந்த மனசு போயிருச்சுன்னா அதை வெளிப்படுத்தவே அவன் நினைக்க மாட்டான். பேசாம பாறங்கல்ல உட்காந்துருப்பான். அங்கிருந்து எவனாவது வர்றவன் இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவங்க தான் வெளிப்படுத்திக்கிட்டே கிடப்பாங்களே ஒழிஞ்சு இவன் வெளிப்படுத்தவே மாட்டான். புரியுதுங்களா? இவன் பேசவே மாட்டான். இவன் பாட்டில் அப்படி காலை போட்டு அப்படியே உட்காந்தே இருப்பான். வர்றவன் தான் இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவன் வெளிப்படுத்திக்கிட்டு ஊர் முள்ளாவே சொல்லிக்கிட்டே கிடப்பான். புரியுதா? இங்க தவிக்கிற நீங்க எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ தொழிலதிபர். ஒருத்தர் ஒரு 30 வருஷமா தமிழ்நாட்டில் பெட்ரோலை கண்டுபிடிச்சிட்டு வெள்ளை பெட்ரோலோ அந்த பெட்ரோலோ இந்த பெட்ரோலோ தண்ணியில பெட்ரோல் எடுக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டே கிடக்கிறாருல. அது அவர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நான் மக்களுக்கு ஒரு பெரிய சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான். அந்த சேவைங்கிற வார்த்தை எங்கேருந்து வரும்னா மனம் தாங்க. மனம் இல்லைன்னா ரொம்ப தூரம் போக மாட்டீங்க, எங்கேயாவது மரத்தடியிலே படுத்துக்குவீங்க. புரியுதுங்களா? ஆங்காங்கே சாஞ்சிருவீங்க மனம் இல்லைன்னா. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அந்த ஹையஸ்டுக்கு என்ன காரணமா இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது. அப்ப ஒரு ஞானி ஒரு பொருளை கொடுக்கணும்னே, அந்த ஞானிங்கிறதோட அந்த மனம் இல்லாதவங்க கொடுக்கணும்னே நினைக்க மாட்டாங்க. அது ஒரு விபத்தா நடக்குங்கிறான். நான் அப்படி போவேன், என்னை யாருன்னே தெரியாது, நானே இப்படி போவேன், திடீர்னு எவனாவது நின்றுவான் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். அது விபத்தா தான் எங்களுக்குள்ள இன்சிடென்டா தான் சந்திப்பு இருக்கும். நாங்க திட்டமிட்டு சந்திச்சுக்க மாட்டோம். அதனாலதான் அவனுக்கு பேரே வழிபோக்கன் பிச்சைக்காரன்னு பேரு. அவன் ஈவெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க, சக்சங்கம் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? அந்த ஈவெண்ட் கிடையாதுங்க, சக்சங்கம் கிடையாது. அவன் சும்மா வழிபோக்கனா அப்படியே போவான் காஷ்மீர் வரைக்கும் அப்படியே நடந்தே போவான். போகும்போது அப்படியே ஒரு 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 இன்சிடென்டா தான் சில நபர்கள் அவன் சந்திப்பான், சில விஷயங்கள் நடக்கும், அதுக்குள்ளேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல பத்திக்கும். புரியுதுங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சும்மா ட்ரெயின்ல போகும்போது வித்தியாசமான ஒருத்தரை பார்த்து அங்கேயிருந்து என் லைஃப் மாறி இருக்குன்னு சொன்னவெல்லாம் இருக்கிறான். சும்மா ஒரு சம்பந்தமே இல்லாம காசிக்கு போயிருந்தேன், அங்க ஒருத்தரை பார்த்தேன் அப்படிங்கிறவன்லாம் இருக்கிறான். புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அவர் கொடுப்பாரு, அவர்கிட்ட ஒண்ணு வாங்குவோம் அப்படிலாம் தெரியாது. அது ஒரு இன்சிடென்டா நடக்கும். இதான் அதோட விஷயம். இப்ப நீங்க கேளுங்க, உங்க வரலாறுகளை இப்ப கேளுங்க.